எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களை எல்லாம் பார்க்கறதுல முதல்ல எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில. ஆக்சுவலி புயல் சொல்லியிருந்தாங்க, சைக்ளோன் சொல்லிட்டாங்க, அது அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. பட் இருந்தால் அந்த மழையிலையும் எல்லாரும் தியேட்டர் வந்து ஃபுல்லாகிடுச்சு, உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி அரங்கத்தை வந்து ஃபுல்லாக நிரம்பி. அதே மாதிரி எங்கள் படமும் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணுன்றது நான் விருப்பப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சினிமான்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்ன பேசணும்னு தெரியல, ஒரு பிளாங்க் ஆகிட்டேன் நான். பிகாஸ் வார்த்தைகள் வந்து நிறைய விஷயம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடவுளுக்கு ஏன் நன்றினா, நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா, நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு ஒரு பயணத்தை இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சமீப காலத்தில் தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை. எதுக்குன்னா, என்னோட முதல் படம் ஹீரோவை நடிச்சது வந்து கருங்காலி இருக்கும். ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 10-12 வருஷம் இருக்கும். மு கலைஞம் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹீரோவா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இபி வாசு சார் தான் சைல்ட் ஆர்டிஸ்டா மணி சார் படத்துல தான் ஒர்க் பண்ணேன். ஹீரோவா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞம் சார். இதே இடத்துல தான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து, ஜெயம் ரவிலாம் வந்து இதே இடத்துல தான், இதே மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் படத்துல வந்து இதே மேடையில தான் நாங்கள் சக்ஸஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ விஷால் அண்ணா, நான், திரு எல்லாருமே. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததுல வந்து ஜென்டில்மேன் 2 அந்த படத்தோட லான்ச்ல கேடி குஜுமோகன் சார் படத்துல ஹீரோ நடிச்சிட்டு இருக்கேன். அப்போ உங்களெல்லாம் பார்த்தது ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்கும். அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட படம் வள்ளுவன், இந்த படத்துல வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு கதாநாயகனா நடிக்கிறது, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ். அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும், அப்புறம் என்னோட ஃபேமிலி, அப்பா அம்மா, என்னோட சிஸ்டர், என்னோட பிரதரின்லோ, அவங்க குழந்தைங்க, அவங்க பையன் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு அவருக்கு. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர். ஸோ டைரக்டர் கூப்பிட்டு வந்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்சனல் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் வந்து மிஸ்டர் ஜெய்வேல் சார், என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட், எனக்கு ஃப்ரெண்ட். ஜெய்வேல் சார் ஒரு மேடைக்கு வரணும் சார், நீங்கள் ப்ளீஸ். நீங்கள் வரணும் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க ப்ளீஸ், வரணும், கண்டிப்பாக வரணும், வாங்க வாங்க ப்ளீஸ், வாங்க 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 ஜெய்வேல், வாங்க வாங்க. ஏன்னா ஜெய்வேல் சார் வந்து இந்த படத்துக்கு வேற ஹீரோ கிட்ட கதை போயிருந்தது. பட் போனாலும் பட் அவர் சார் பிஸியாக இருந்ததுனால அவர் அப்புறம் என்கிட்ட வந்தது. அந்த நான் ஹைதராபாத்ல ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெய்வேல் சார் தான் இந்த மாதிரி நம்ம தம்பி இருக்கான், ஸோ நம்ம பையன், ஸோ அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கூப்பிட்டு வந்தாரு. ஒரே நிமிஷம், அவருக்கு நான் இந்த வாழ்க்கை. ஸோ ஜெய்வேல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இங்கே வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துலேருந்து அஜித் சார் வீடு, தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன். எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா, சார் நீங்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க, கலராக இருக்கீங்க அப்படின்னுவாங்க. நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன், தமிழ் சினிமாக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்னுவாங்க. உள்ளுக்குள்ள குட்டி பயம், என்னடா இப்படி சொல்றாங்களே. நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே, ஆனா மனசுல இருக்கும். ஆனா இப்போ வெளிப்படையா சொல்லலான் இருக்கேன், பட் அந்த இடத்துக்கு ஒன்றும் ரீச் ஆகல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன்னு இருப்பாரு, ஓகேங்களா, சொல்லணும்னு இருக்கும், இப்போ சொல்றேன். கமல் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன்னு இருப்பாரு. நம்ம தலை அஜித் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன்னு இருப்பாரு. ஸோ கலர்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இங்க, ஓகேங்களா. திறமை, அந்த திறமை மட்டும் பார்க்கணுன்றதான் நான் விருப்பப்படுறேன், ஓகேங்களா. ஒரு ஆர்டிஸ்ட்குள்ள எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அது ஒரு நல்ல டைரக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள் வாங்கி நம்ம நடிக்கிறது தான். ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சங்கர் சார் வந்து வந்தார், ஹைதராபாத் வந்தார், ஜெய்வேல் சார் கூப்பிட்டு வந்தார். வந்து கதையை சொன்னார். எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான், கதை கேட்டு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் சொன்னார். சொல்லிட்டோன்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு, இந்த கதையை கேட்டுட்டு சங்கர் சார், நம்ம சங்கர் சார், ஜென்டில்மேன் சங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம், ஒரு ஒரு ட்ரேட்மார்க்கா இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க எனக்கு, கதை கேட்டு சொன்னேன். ஆனா அப்ப எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால கேடி குஞ்சுமோகன் சார் யாருன்னு தெரியாது, எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது, கீரவாணி சார் தெரியாது, ரஹ்மான் சார் தெரியாது, அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு. அந்த ஜென்டில்மேன் 2 கூட இல்லை எனக்கு. நான் பாட்டு இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு, எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது, இந்த மாதிரி ஜென்டில்மேன் 2ல நீங்க ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றது. சார்கிட்ட போய் அப்ரோச் ஆகினதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல எனக்கு கதை சொல்லி முடிச்சோடனே ஷைலு பிரதர் எனக்கு ஆஸ்திரேலியாலேருந்து ஃபோன் பண்ணாரு. ஷைலு பிரதர், ஸோ தேங்க்யூ ஸோ மச்,
ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா அவரு நினைச்சா, பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும், பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி, அண்ட் அது உங்க பிரதர் சதீஷ் பிரதர் அம்மா அப்பா, ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வந்து அங்கிருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான். அப்பா ரொம்ப நன்றி, அம்மா ரொம்ப நன்றி. ஸோ உங்க பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும். உங்க பையன், நான் உங்க வீட்டு பையன். ஸோ அதனால நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பட் ஐம் ஸோ சாரி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அப்பா இதே வடப்பழனியில தான் அம்பளி பொம்மான்னு இருக்கும், அதுல அப்பா ஆர்டிஸ்ட் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டர்ல விட்டு படங்களை பார்க்க வச்சு, படங்களை பார்த்துட்டு காலைல மதியானம் சாப்பிடறதுக்கு வருவாரு, சாப்பிட்டுட்டு என்ன பிக்கப் பண்ணிட்டு இங்க விட்டுருவாரு, தியேட்டர்ல விட்டுருவாரு, படம் பார்ப்பேன். அப்படிதான் சின்ன வயசுல வந்து பக்கத்துல இளைஞர் ஸ்டுடியோல எந்த படமே தெரியாது, குழந்தை நிச்சயமா போய் நடிச்சிட்டேன். வீட்டுல தேடிட்டு இருக்காங்க, எங்க போயிட்டேன்னு தெரியல. ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ள வந்ததுதான். அப்போத்துல இருந்து நடிச்சு படிச்சு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன். ஸோ அதனால ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ், மெயினா வந்து இந்த படம் கதை கேட்டோடனே இந்த கதை சூப்பரா இருந்தது, சங்கர் சார் சொல்லிட்டேன் யார் பண்றாங்க கேமராமேன் கேட்கும்போது வெற்றிமாறன் சார் டீம்ல இருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னார். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடன்னு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றிமாறன் சாருக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்க படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணாரு. கலைப்புலி தானு சார், அவருக்கு நான் தேங்க் பண்ணணும், அவருக்கு லான்ச் பண்ணியிருந்தாரு. அப்புறம் லிங்கசாமி சார், போஸ் சார், அவருக்கு தேங்க் பண்ணணும். சேரன் சார், டைரக்டர் சேரன் சார், அவருக்கு தேனப்பன் சார் கூப்பிட்டோடனே பர்சனலா வந்து அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு, தேனப்பன் சாருக்கும். ஸோ அதனால இங்க மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், ஜாமுவாங்கள் இருக்காங்க. ஸோ பேரரசு சார், ஆர் உதயகுமார் சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க, நான் நேரம் கொஞ்சம் நாளுனால. அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி சார், ஸோ பெரியவங்க எல்லாமே இருக்காங்க, எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சவங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால வந்து ஸோ இந்த படம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நடிச்சோம், ரொம்ப வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு. நிஜமா கஷ்டத்தை பார்த்தோம், கோவிடுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னைக்குமே வந்து அது மைண்ட் பண்ணாம ஷூட்டிங் எல்லாம் போனோம். ஆக்சுவலி உயிர் கொடுத்து நடிப்பாங்க சொல்லுவாங்க, உயிர் கொடுத்து படம் எடுப்பாங்க. நிஜமா உயிர் கொடுத்தாங்க நடிச்சோம். ஏன்னா கதை சொல்லும் போது சில விஷயம் சொல்லிட்டு என்னை வந்து உயிர் போற அளவுக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த இன்ட்ரோகேஷன் சீன் பிரேமன் இருக்கு தெரியும், ஒரு ட்ரம்ல போட்டுட்டு, ஒரு ட்ரம்முக்குள்ளேயே பூராதுங்க உடம்பு, நம்ம கொஞ்சம் ஹெவியா இருக்கும், கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ட்ரம் தண்ணி ட்ரம்ல போட்டுட்டு அது வெளியில வர முடியாது, அந்த ட்ரம்குள்ள இறங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரம்ல உட்கார வச்சுட்டு அதுக்குள்ள ஸ்மோக் விட்டு அங்க காலி ஆயிட்டேன் நான். அந்த சீன் பண்ணும்போது நான் முடிச்சுட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னு. அங்க ஒரு வாட்டி காலி. ஓகேங்களா, பட் இருந்தால் நல்லா வந்திருக்கு அந்த சீன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம். எனக்கு இப்பதான் ஷைலு பிரதர் சொன்னார் எனக்கு, நாங்க பாட்டுக்கு இங்க சாரி சாங் டுவெட்டு நல்லவங்க எல்லாம் போடும்போது இங்க அப்ரோட்லாம் இங்கே நல்ல ஊர்லாம் இருக்கு. நம்ம சிக்மங்களூர் தாண்டி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு சூப்பரா, அங்க இருந்து 80 கிலோமீட்டர்ஸ் போகலாம், ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க. சரி சூப்பரா ஜாலியா நல்லா டுவெட் இல்லை நல்லா இருக்கும்னு போயிட்டு எல்லாரும் நல்லா போய் ரீச் ஆயிட்டோம். பட் அங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பர்மிஷன் இருந்தது, அதுக்கு மேல பெர்மிஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதருக்கு அங்க கொஞ்சம் ஹோல்டு இருக்கு, பிரதருக்கு நல்ல தைரியமா உள்ள போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு டீம் அவங்க இருக்காங்க, எனக்கும் ஹீரோனுக்கும் ஒரு பைக் கொடுத்துட்டாங்க. கேமராமேன் சார் எல்லாம் ஒரு கார்ல ஏறிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, சாங் அப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு மலை மேலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே காணும், கேமராமேன் சார் கார் காணும், இவங்க கார் காணும், நாங்க தனியா ஆயிட்டோம். அப்பதான் சொல்றாங்க எனக்கு அங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆள் சொல்றாங்க இங்க புலிகள்லாம் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு தெரியாது, புலிகிட்ட மாட்டிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு சொன்னது வந்து ஷைலு பிரதர் சொன்னார், ஆக்சுவலி புலியை பார்த்தாராம் இன்னைக்கு சொன்னார் எனக்கு. ஸோ இதெல்லாம் ஷாக்கிங்கா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த படங்கள்லாம் இருக்கு, என் கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அஸ்வத் பிரதர் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போறான்னு கேட்கும்போது இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் போது அஸ்வத் பிரதர் நல்லா இருக்கும், எஃப்ஐஆர் படம் பண்ணாரு. பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினோடனே பிரதர் நான் கண்டிப்பா பண்றேன் பிரதர் அப்படின்னாரு. ஸோ அஸ்வத் பிரதருக்கும் அப்புறம் இந்த படத்துக்கு நான் கேட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சது என்னன்னா மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எடிட்டர் பிரதர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிஆர்ஓ யாருன்னு கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சார் பிரதர் இருந்தாரு, ஜான் சார் ப்ளீஸ் கம் அப். ஸோ அவருக்கும் வாங்க, அவரு எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான், ஒரு பிரதர் மாதிரி தான். ஜான் சாருக்கும் நன்றி. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும், அண்ட் நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும், அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ். அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்கு அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ஒரு சின்ன ஒரு பெயினோட தான் வீட்டுக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட்ல எப்படி வரும், இன்ட்ரெஸ்டிங் வரும். பட் பிரதர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த படம். பிரதரோட சப்போர்ட்டா இருந்த பிரீத்தி சிஸ்டர், அவங்களோட சிஸ்டர் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க.
ஸோ என்ன சொல்றது, பிரதர் சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஏன்னோ ஒரு பெரிய சின்ன படமா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, பட் இது வந்து பெரிய படமா கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஸ்கேல்ல ஒரு கிராண்டியரா தான் இருக்கு இந்த படம். எந்த விஷயத்துலையும் சின்ன படமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த படம் நீங்க பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி இந்த மார்னிங் ஷோ அப்படின்றது ரிலீஸ் வந்து அடுத்த மாசத்துல வந்துடும் நினைக்கிறேன். பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க தயவு செய்து என்னன்னா புது ஹீரோ, புது டைரக்டர், புது ப்ரொடியூசர் அப்படிலாம் பார்க்காதீங்க. ட்ரைலர் பாருங்க, பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த மார்னிங் 11 o'clock வர்ற ஷோக்கு வந்து நீங்க ஜஸ்ட் சும்மா வந்து பாருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ ஃபுல்லானதான் அடுத்தடுத்த ஷோஸ் வந்து ஃபுல் ஆகும். ஐ மீன் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த 3 நாள் தான் எங்களோட கெரியரே வந்து டிசைட் ஆயிருக்கும். அதனால நீங்க வந்து ஏன்னா ஓடிடில பாத்துக்கலாம் அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா ஓடிடில பாருங்க, பட் தியேட்டர்ல பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஓடிடில பாருங்க. அதை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யாரையாவது நம்ம மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் நஞ்சம் என்ன சொல்றது ஸ்ட்ரகிள் கிடையாது, நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு. அண்ட் நிறைய இஷ்டத்தோட லவ் பண்ணியிருக்கோம். அண்ட் வேற யாரு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹீரோயின் ஆஷ்னா, ஸோ யூ ஆர் ஸோ ஒண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். நான் நினைச்சேன் ஹீரோயின் கேட்கும்போது ஆஷ்னான்னு சொன்னாங்க. ஷீ ஒண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். நல்ல தமிழ் அந்த வந்து எல்லாமே டயலாக்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கத்துக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க. அந்த பிரேம் அண்ணா அண்ட் உங்களோட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் யூ ஆர் மார்வலஸ் ஆக்டர். நான் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுது. அண்ட் அதே மாதிரி ராஜன் சார், அந்த அண்ணன், அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சவங்க எல்லாம், அப்புறம் ஷைலு பிரதர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, இவர் கலக்கு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்க போறீங்க. மிரட்டி இருக்காரு, லுக் எல்லாம் மாத்திட்டாரு. லாங் ஹேர் இருந்தது. பிரதர் வந்து இப்ப நல்லா ஸ்மார்ட்டா ஹீரோ நடிக்க போறாங்க. அடுத்த படத்துல மறந்துடாதீங்க பிரதர் என்ன. ஸோ ஐ திங்க் அவரே ஹீரோ நடிச்சுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெடி ஆயிட்டாரு. ஸோ நல்ல லாங் ஹேர்லாம் வச்சிருந்தார். பாஸ்கர் என்ன ரொம்ப நன்றின்னு. பாஸ்கர் நாங்கள் வெயிட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் எங்களை ஃபுல்லாக தலைமை தாங்கினது. அதே மாதிரி பாலா பிரதர், ப்ரொடியூசர் பாலா பிரதர், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் எல்லாருக்குமே நான் யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும். ஏதாவது தவறா பேசினா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.